வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைய சூழலில் அனைவருமே பொங்கல் சார்ந்த விடயங்களில் மிகப்பெரிய பரபரப்போடு இருந்து கொண்டிருப்பீர்கள். தமிழர் பூமியை பொறுத்த மட்டில் அனுரா அவர்களுடைய வருகையும் அவர் சார்ந்த களங்களும் பரபரப்பாக பேசப்படுகிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தமிழ் ஜனம் காத்திருக்கின்றது. ஏதாவது ஒரு அறிவிப்பை அனுரா அவர்கள் வெளியிடுவாரா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அனுரா அவர்களுடைய வருகையும் அவர் 2 நாட்கள் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் ஒரு பிரதான தளத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. பெரும்பாலான ஊடகங்கள் அதனை மையப்படுத்திய செய்திகளை முனைப்புடன் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. அனுரா அவர்களுடைய நகர்வுகள் பரபரப்பாக பேசப்படுகிறது. மக்களோடு மக்களாக அவர் கலந்திருக்கக்கூடிய காட்சிகள், கைகுலுக்க வந்த மக்களை அவர் வரவேற்ற பண்பு, மக்களோடு முகமலர்ந்து அவர் பேசிய காட்சிகள், ஒரு ஜனாதிபதி என்கின்ற நிலைப்பாட்டை தாண்டி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமை என்கின்ற அடையாளமாக அவைகள் பார்க்கப்படுகின்றன. இவைகள் பாராட்டுக்கு உரியதுதான். ஆனால் மக்கள் அனுரா அவர்களிடம் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்களா? இந்த ஒரு எளிமையை மட்டும்தான் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களா? இங்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று எடுத்து வைக்கப்படுகின்றன. அதில் ஒரு பிரச்சனை தமிழர்களுடைய காணி பறிப்பு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை தையீட்டு விகாரை மையப்படுத்திய பிரச்சனை, அரசியல் கட்சிகளை பொறுத்தமட்டில் தமிழர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான மாகாண தேர்தலை மையப்படுத்திய களம். இவைகள் மூன்றும் தான் இன்று பரபரப்பான ஒரு பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய களம். தையீட்டு விகார் காணியை பொறுத்தமட்டில் அங்கு தமிழர்களுடைய காணிகள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தமிழர்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என்று நைனா தீவை சார்ந்த மடாதிபதி வந்தார். அவர் இந்த தையீட்டு விகாரை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் செய்தது பெரும் பிழை என்று எடுத்து வைத்தார். காணிகள், அவர்களுடைய காணிகளை அவர்களிடம் ஒப்படைப்பதுதான் மாண்பு என்று குறிப்பிட்டார். ஆனால் அதன் பின்பு அவர் ஒரு கருத்தை பதிவிட்டார். ஒருவேளை தையீட்டு விகாரை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காணிகள் தேவைப்படுகிறது என்கின்ற பொழுது அவர்கள் மாற்று இடத்தில் தமிழர்களுக்கான காணிகளை கொடுப்பதற்கு இசைவு தர வேண்டும் என்று அறிவித்திருந்தார். அதுபோல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஜனாதிபதி அவர்கள் என்னை சந்தித்து பேசினால் என்னுடைய வருத்தங்கள் தீர்ந்து நான் இந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நைனா தீவு மடாதிபதி அறிவித்திருந்தார். தற்பொழுது அனுரா அவர்கள் அவரை போய் சந்தித்திருக்கின்றார். அவர்கள் இருவருமே பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் என்ன களங்கள் பேசப்பட்டது என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தையீட்டு விகார் விடயத்தில் தமிழர்களுடைய காணிகள் திருப்பி கிடைப்பதற்கான ஒரு களமாக அது அமையுமா? மாற்று இடத்தில் கிடைக்குமா அல்லது இழந்த அவர்களுடைய காணியே கிடைக்குமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அனுரா அவர்கள் இதை குறித்து என்ன செய்தி சொல்லப் போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அனுரா அவர்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பொழுது அங்கு அனைவரிடமும் மிக அன்பாக நடந்து கொண்டார். எல்லோரிடமுமே கைகுலுக்கி பேசினார். தன்னை ஒரு சிங்களத்தை சார்ந்த தலைவர் என்கின்ற அடையாளத்தை தாண்டி தான் தமிழர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் என்கின்ற கணக்கீட்டுக்குள் அவருடைய பயணம் இருந்தது என்பதை பார்க்க முடிகின்றது. இன்று காலை அவர் நடைபயணம் செல்கின்றார். நடைபயணம் செல்கின்ற பொழுது வழியிலே இருக்கக்கூடியவர்கள் அவரை பார்த்து சார் வணக்கம் என்கின்றார்கள். உடனடியாக அவர்களுக்கு பதில் வணக்கம் சொல்லிவிட்டு அவர் புன்னகைத்தபடி நடக்கக்கூடிய காட்சிகள் காணொளிகளாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் ஒரு எதிர்பார்ப்பை இப்பொழுது அனுரா உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். இந்த வேளையில் இன்னொரு செய்திகள் நமக்கு அதிர்வை தருகின்றன. அந்த செய்திகள் என்னவென்றால், புதுக்குடியிருப்பு பகுதியில் 62 பேருடைய காணிகள் பறிக்கப்படும் என்று பிரதேச சபையை சார்ந்தவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. அப்படி என்றால் அனுரா அவர்கள் வரக்கூடிய இந்த சூழலில் காணிகள் திரும்ப கிடைக்கும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் 62 காணிகள் பறிக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது என்றால் எதனை நம்புவது என்கின்ற கேள்வி எழும்பிவிடுகின்றன. தற்பொழுது அனுரா அவர்கள் திருக்கரத்தால் 2500 தமிழர்களுக்கு வீடுகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 31,218 வீடுகள் இலங்கை முழுவதும் அமைப்பதற்கான ஒரு களம் அமைத்து
இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கு 2500 வீடுகள் வழங்கப்பட இருக்கிறது முதலாக என்று குறிப்பிட்டு இன்று அந்த வீடுகள் வழங்குவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன. எதற்காக இந்த வீடுகள் என்றால், தமிழர்கள் அந்த கடந்த 30 ஆண்டு காலங்களாக தமிழர் பகுதியில் ஏற்பட்ட பல மாற்றங்களின் காரணமாக வீடுகளை இழந்தவர்கள், இயற்கை சீற்றத்தின் காரணமாக வீடுகளை இழந்தவர்கள், இவர்களுக்கு வீடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து அரசு அதற்கான நகர்வுகளை எடுத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு நடந்தேறி இருக்கின்றன. அது மக்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல அனுரா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்றாலை மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பு சார்ந்த விடயங்கள், சுமார் 50 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்கான காற்றாலை ஆலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும், அதற்கான களங்கள் எடுக்கப்படுகிறது என்கின்ற செய்திகளும் பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது என்று கணக்கிட முடிகிறது. ஆனால் இங்கு மனித உரிமை ஆணையம் அல்லது மனித உரிமை சபை என்ன அறிவித்திருக்கிறது என்றால், 30 ஆண்டுகளாக இலங்கையில் நடைபெற்று கொண்டிருந்த மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளுக்கான நீதிகள் வழங்கப்படவில்லை. இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்களும் அதைத்தான் செய்திருந்தார்கள். தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியில் ஏறி 1.5 வருடங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை பொறுப்புக்கூறல் விடயத்திற்கு ஏதாவது நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதுபோல தங்களுடைய நிலங்களை இழந்தவர்கள், தங்களுடைய உறவுகளை இழந்தவர்கள், இவர்களுக்கான நிவாரணங்கள் கொடுப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில்தான் அனுரா அவர்களுடைய விஜயம் வடக்கு கிழக்கு மையப்படுத்திய ஒரு களமாக இருக்கிறது. இங்கு பொங்கல் விழாவில் அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இது தமிழனுடைய விருந்தோம்பலை பறைசாற்றுகின்ற ஒரு களமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. தங்களுடைய மண்ணுக்கு விரோதியே வந்திருந்தால் கூட அவரை வரவேற்று அவர்களை உபசரிப்பது தமிழர்களுடைய மாண்பு. ஒரு ஜனாதிபதி வருகிறார் என்கின்ற பொழுதும், தாங்கள் நேசிக்கக்கூடிய ஒருவர் வருகிறார் என்கின்ற பொழுதும் அந்த களம் சற்று மாறும், ஒரு உரிமையான களமாக மாறும். ஏறக்குறைய தமிழர்களிடம் அந்த உரிமை களத்தை தான் பார்க்க முடிகின்றது. அந்த உரிமை களத்தோடு தமிழர்கள் அனுரா அவர்களிடம் எதிர்பார்ப்பது வேறு சில விடயங்கள். அந்த விடயங்களை அனுரா அவர்களோடும் உரிமையோடு தமிழர்களுக்கு பகிர்ந்தளித்து அது சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டார். அவருடைய இந்த வருகை எதிர்பார்ப்பு உள்ள வருகையாகவும் மக்களுடைய மனதிலே ஒரு நிம்மதியான பொங்கலை சொல்லக்கூடிய வருகையாகவும் அமையும். அது நடைபெறுமா? காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. என்ன செய்திகள் வர இருக்கிறது என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி ஆயினும் ஆவலோடு அனுரா அவர்களுடைய அறிவிப்பிற்காக காத்திருக்கிறோம். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில். நன்றியுடன் என்பார்.